புரட்சித் தலைவரின் தீவிர பக்தர்கள், ரசிகர்கள், இன்னைக்கு இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இங்கே வந்திருக்கும் நம்ம புரட்சித் தலைவரின் இதே கனி ரோஜாப்பூ அம்மா லதா அம்மாவை இன்னைக்கு இங்கே பார்க்கும்போது அப்படியே புரட்சித் தலைவரையும் பார்த்த மாதிரியும் அந்த ஒரு சந்தோஷத்தையும், புரட்சித் தலைவர் இல்லாத இந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற துக்கத்தை இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு அம்மா இங்கே இருக்காரு. அம்மா வந்ததுனால அந்த சந்தோஷம், புரட்சித் தலைவர் இல்லாத ஒரு வருத்தத்தை இன்னைக்கு இல்லாமல் பண்ணுறதுக்கு அம்மா இங்கே இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த எம்ஜிஆர் மலேசியாவில் இருக்கும் எம்ஜி குமாரும், கர்நாடகா என் நண்பர் லாரன்ஸ், எம்ஜிஆர் லாரன்ஸ் அவர்களும் சேர்ந்து இந்த சிலையை இவ்வளோ அழகாக செஞ்சு கொண்டு இன்னைக்கு இதை எடுத்துக்கொண்டு மலேசியாவுக்கு கிளம்புறாரு. அதனால தான் நம்ம எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம். இதுக்கு பெரிய பாராட்டு, மதிப்பு சொன்னால் வாயால் சொன்னால் பத்தாது, அவ்வளோ பெரிய மதிப்புக்கான ஒரு விஷயத்தை தான் அவர் செஞ்சுருக்காரு. அதுக்காக என்னுடைய சார்பாக நான் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்ததுக்கும் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களும், புரட்சித் தலைவரின் ஆசீர்வாதமும் என்னோட ஆசீர்வாதமும் கடவுள் அருளும் எப்போதும் உங்களுக்கு உண்டு. எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு வார்த்தையை எனக்கு சொல்ல விருப்பப்படுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு நபருக்காவது உதவி பண்ணுங்க. காசு இல்லைனாலும் பணம் இல்லைனாலும் வார்த்தையாலாவது, நல்ல வார்த்தையாவது நீங்கள் ஒரு மனிதனுக்கு, அதாவது வருத்தமாக இருக்கிறவங்கிட்ட போய் ஆறுதல் சொன்னால் கூட அது ஒரு உதவி தான். ஒரு துன்பத்தில் இருக்கிற இடத்துல இன்பம் கொடுக்கிறதும் அது ஒரு உதவி தான். அது நீங்கள் எல்லாரும் செய்யணும் என்று வேண்டுகொண்டு நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். புரட்சித் தலைவர் வாழ்க. அவர் மறைக்காது. ஆனா இங்க பாருங்க தம்பி, கொஞ்சம் பின்னால் வருது. அவரை மறைக்காத, கொஞ்சம் பின்னால். அப்போது அங்கே ஆனால் கொஞ்சம் உள்ள வாங்க நீங்க. ஓகே, நல்லா இருக்க. வாழ்க வளமுடன். படிக்க பெரிய ஆளாகணும். தமிழ்நாட்டுக்கு பேர் வாங்கி படிக்கணும், அதுதான் மெயின். இந்த முதலில்